ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 20வது பாடலும் அதன் பொருளும் மற்றும் விளக்கமும். பாடல். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பென்ன மின்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பினை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தொட்டொழியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மினி ஆட்டேலோரெம்பாவாய். 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே, துயில் எழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னி பிராட்டியே, லக்ஷ்மிக்கு நிகரானவளே, துயில் எழுவாயாக. எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் நனைய செய்வாயாக என்கிறார்கள். இதன் விளக்கம் என்னவென்றால், கண்ணனின் திருகுணங்களையும் நப்பின்னியின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். கண்ணன் கடவுள், அவன் எல்லோருக்கும் பொதுவானவன், அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள். உக்கமும் தட்டொடியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள்? விசிறினால் காற்று வரும், வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவர்களுக்கும் சேர்த்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பதே இதன் உட்கருத்து ஆகும். நன்றி, வணக்கம்.